Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ருசியாக, டேஸ்டியாக, ஃபாஸ்ட்டாக ஒரு டைமுக்கு மட்டும் சாப்பிட்ற மாதிரியும் லஞ்ச் பாக்ஸ்க்கு சடனாக ரெடி பண்ணுற மாதிரியும் ஒரு டிஷ் பார்க்கலாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக ஈஸியாக டக்குன்னு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய டிப்ஸ் நடுவில் சொல்லுவேன். எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் 2 பச்சை மிளகாய் குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். அது வதங்கி வந்துட்டு இருக்கும்போதே 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கண்ணாடி பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஹாஃப் பாயில் கொஞ்சமாக வதங்கினாவே போதும். அந்தளவுக்கு வதங்கி வந்துட்டு இருக்கும்போது நம்ம 100 கிராம் அளவுக்கு பச்சை பீன்ஸை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. பச்சை பீன்ஸ் நீலவாக்கில் ரொம்ப பெரிய துண்டாகவும் போட்டுக்கலாம். நான் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட குடமிளகா அரை சைஸு, ஒரு மிளகாயில் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் முழுக்க நல்லா வேகணும் அப்படின்ட்டு இல்லை, கொஞ்சமாக மட்டும் வேந்தால் போதும். அடுப்பை பாதி ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு, இது வதங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப அனல் வச்சோம்னாலும் காய் தீஞ்சிரும். ஓரளவுக்கு இந்த ஆவியில் பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் நமக்கு போதுமானது. நமக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம், ஸோ அதனால் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போது ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 2 முட்டை அளவுக்கு உடச்சி ஊற்றிட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அது உதிரி ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு இப்போ பாதி ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைனா தீஞ்சிரும். ஓரளவுக்கு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்குங்க. இப்போ இந்த சமயத்தில் சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸ் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். பாதி ஃப்ளேம்லேயே இருக்கும்போது தான் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். தீயாமல், ஃப்ளேவர் மாறாமல், அழகாக சூப்பராக டேஸ்ட் மாறாமல் வருங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். நாம் போட்ட காய்கறிக்கு தேவையான அளவு குவான்டிட்டி ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்யலாங்க. அந்த அளவுக்கு சாதம் நம்ம சேர்த்துக்கலாம். 3 கப் அளவு இருக்கும். அதை நான் சேர்த்துட்டு இந்த காய்கறிகளோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்குது. பத்தலைன்னா நம்ம உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக மிளகுத்தூள் கொஞ்சமாக கண்டிப்பாக சேர்த்தா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதுக்கு தகுந்த மாதிரி நான் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு ஃபைனலாக நம்ம மல்லித்தலை தூவி பரிமாறிக்கலாம். ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் ஆகட்டும், பேச்சுலர்ஸ் ஆகட்டும் ரொம்ப சூப்பராக ஷார்ட் டைமில் டேஸ்டியாக செய்ய பழகிக்கலாம், செஞ்சு சாப்பிடவும் செய்யலாம். அந்தளவுக்கு அருமையான டிஷ்ஷாக நம்ம செஞ்சுக்கலாம். இதில் நமக்கு தேவையான காய்கறியும் கிடச்சிருச்சு. ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக, ஹைஜீனிக்காக நம்ம செஞ்சுக்கலாங்க. கூட நம்ம இதுக்கு ஷை டிஷ்ஷாக நம்ம ஏதாவது வடகம் பொரிச்சு, அப்பளம் பொரிச்சு சாஸ் வச்சும் சாப்பிட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக நறுக்கின வெங்காயமும் சாஸும் வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சும்மா அழகுக்கு உங்கள் வார்த்தைக்காக ரொம்ப சூப்பர் அப்படி சொல்ல, ரியலாகவே நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா இல்லாமல் இருந்ததுன்னா என் டிஷ்ஷையே நான் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு நீங்கள் என்னை நம்பலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேறு ஒரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.